யாருமே எதிர்பார்க்காத விதமாக கெனிஷா அவர்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரவியும் கெனிஷாவும் காதலர்களாக இருக்காங்க. இதை தொடர்ந்து திடீர்னு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையவே வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ரவி அவர்களும் எந்த ஒரு மாற்று கருத்தையும் சொல்லலை அப்படிங்கிறதா உண்மையும் கூட. இதை தொடர்ந்து தான் ஆர்த்தி அவர்களும் ரவி மேலே கேஸ் போட்டிருந்தாங்க. எனக்கும் என் பசங்களுக்கும் 40 லட்ச ரூபா இவர் மாதம் மாதம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய எல்லா செலவையும் இவர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ரவி அவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கும் ஆர்த்திக்கும் நான் ஒரு தங்க முட்டை விடுற வார்த்தை தான், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நான் காசு கொடுக்கணும் அப்படின்னா என்னை பற்றி தப்பாக போட்டிருக்க எல்லா போஸ்டர்ஸும் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. மக்கள் எல்லாரும் என்ன தப்பா எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கோர்ட் என்ன சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேருமே உங்க தப்பை சரி செஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி பேசுங்க. இந்த போல அறிக்கையெல்லாம் நீங்க இதுக்கப்புறம் பப்ளிக் கிட்ட சொல்லக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் மீடியாவை பற்றி நீங்க எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உங்க பர்சனல் லைஃபை நீங்க தான் வாழ கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸும் சொல்லியிருப்பாங்க. இதை தொடர்ந்து தான் இருக்கிற எந்த சமூக வலைதளங்களையும் உங்களோட சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு போஸ்டையும் வீடியோவும் நீங்க போடக்கூடாது, எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு முடிவு பண்ணிடும். இதை தொடர்ந்து ஒரு வாரம் அமைதியா இருந்த நிலையில திடீர்னு பாத்தீங்கன்னா கெனிஷாவும் ரவியும் சிவகங்கை குன்றத்தூர் கோவில் முருகர் கோவிலுக்கு போயிருப்பாங்க. அங்க சாமிக்கு போட்டிருந்த மாலையை போட்டு தான் 2 பேருமே போஸ்ட் போட்டிருப்பாங்க. இதை தொடர்ந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் யாருக்குமே தெரியாமல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற போல நிறைய கமெண்ட்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் தான் தெரிஞ்சு அது சிவகங்கை குன்றத்தூர் கோயிலில் சாமிக்கு போட்ட மாலையை தான் அர்ச்சகர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த மாலையை தான் 2 பேரும் போட்டு மாலையும் கழுத்துமா நின்று ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கிறதுன்னு தெரிய வந்தது. இதை தொடர்ந்து அவங்களுமே சொல்லியிருந்தாங்க, இது சாமிக்கு போட்டிருந்த மாலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எல்லாத்தையுமே ரவி அவர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் எந்த ஒரு மாற்று கருத்தையும் அவர் சொல்லல அப்படிங்கிறதா உண்மையும் கூட. இதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துகிட்டு போகும்போதே கெனிஷா அவர்கள் ஒரு போஸ்டையும் போட்டிருக்காங்க. அவங்களோட சோஷியல் மீடியாவில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல அவங்களோட ஷேடோவை எடுத்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த ஷேடோவை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல இருக்கு, இதுக்கெல்லாம் யார் காரணம், ரவி அவர்கள் தான் காரணமா அப்படிங்கிற போல எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக என்ன சொல்லியிருக்காங்க கெனிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா, இது ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, நானே இது என்னோட கையை முன்னாடி கட்டி வச்சு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படிங்கிற போல பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மா யாரையுமே சும்மா விடாதே, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு நாள் பதில் கிடைக்கும், இப்படி பேசுகிறவங்க எல்லாரையும் வாயை அடைக்கிற போல ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையை மறைக்கிறீங்க, உண்மையிலே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற போல சொல்லிக்கிட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது அவங்க சொல்லவும் இல்லை. அதுவும் இல்லாமல் ரவி அவர்களும் இதை பற்றின மாற்று கருத்து சொல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல அப்டேட்டுகளுக்கு நம்ம சால்ட் டப்பா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.